ஏ சின்னதாயி, ஏப்ல சின்னதாயி, என்ன அதுக்கு முன்னே உறங்கிட்டியா? என்ன இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடுதான், ஒரு பதில இல்ல ஒண்ணு இல்ல, அவ பாட்டு உறங்குதான், என்ன செய்யுதுன்னு தெரியலையா? அதுக்கு முன்ன உறங்கிட்டாளா, சாப்பிட்டாளா சாப்பிடலையான்னு தெரியலையே. ஏ சின்னதாயி, ஏ சின்னதாயி, என்னங்க இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சத்தம் கட்டாம இருங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏப்ல உனக்கு என்ன செய்து இப்படி இழுத்து முடி படுத்து கிடக்க? ஒரு நாள் இப்படி படுக்க மாட்டேன், நீ படுத்து கிடக்க, கூப்பிட்டா சத்தமும் கொடுக்க மாட்டேங்க, என்னாச்சு? கஞ்சி கிஞ்சி ஏதாவது குடிச்சியா, நல்லா சும்மா தான் படுத்து கிடக்க, இழுத்து மூடி படுத்து கிடக்கியா? எழுந்தி. ஆமா, குளம் உடஞ்சு போது குளத்துக்கு பார்க்கவான்னு குழந்தை முக்கியம்னு போனீங்க. வேற என்ன இது வந்த படுக்க வேண்டியதானே? என்ன வந்து எந்தி எந்திரியா எழுப்பிட்டு இருக்கேல, ஒரு வேலையை பார்த்துட்டு போங்க. எப்பல உனக்கு என்ன பிள்ளை செய்யுது? கேட்டா அப்படி எரிஞ்செறிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க, என்ன செய்யுதுன்னு வாய் இருந்து சொன்னாதானே தெரியும், வாய முடிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? இப்படி சும்மா எரிஞ்செறிஞ்சு விழுந்தா சரியாயிருமோ? எனக்கு ஒண்ணும் செய்யல, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க குளம் உடஞ்சு போய் குளத்துக்கு போனேல, குளத்துக்கு பாருங்க, எல்லாம் ஊர் மக்களை போய் பாருங்க. ஏன்டா அது கேட்டு இருக்கீங்க? என்ன செய்யுது? எனக்கு என்ன ஊருக்கு ஏதாவது சேவை செய்யணும் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா அதை சொல்ல மாட்டேங்க, சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, குளத்தை பாரு குட்டையை பாரு. எவ்வளவு உனக்கு உடம்புக்கு என்ன செய்யுதுன்னு வாயத்துன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும், சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு பொண்டாட்டிய முக்கியம், ஊரு தானே முக்கியம் போனேல, இப்போ வந்து என்னைய நோண்டிட்டு இருக்க. என்ன செய்யுது? என்ன செய்யுது? போங்க அவங்க வேலையை பார்த்துட்டு. சரி, அங்க ஆளோட போய் குளத்தை பார்த்துட்டு வந்து இங்க வந்து மலையில நினைச்சு வீட்டுக்கு வந்தா, சரி இழுத்து மூடி படுத்து கிடக்கால, என்னாச்சு ஏதாச்சும் போய் கேட்டா வாயே திறக்க மாட்டேங்க, சும்மா எரிஞ்செறிஞ்சு வித தேவையில்லாத பேசுற. என்ன செய்யுதுன்னு இது வரைக்கும் என்கிட்ட இன்னமும் சொல்லல. நான் இவளை என்னன்னு போய் பார்க்க, என்னன்னு போய் கேட்க. சரி இருக்கா, இவள ஒரு மனுஷியா, இவள ஒரு பொம்பளையா, இவட்ட போய் கேட்ட மாதிரி என்ன செருப்பால் அடிக்கும். நானே தைலத்தை தச்சுட்டு கை காலெல்லாம் வலிக்கு குளிர்னு போத இழுத்து மூடி படுத்து கிடக்கேன். வாயெல்லாம் வேப்பங்காயா காய்ச்சல் வேற ரொம்ப அடிச்சு. என்ன செய்யன்னு தெரியல, நானே படுத்து கிடக்கேன். ஒத்தியில இருக்கேன், குளத்துக்கு போறேன்னு போயிட்டே. இப்ப வந்து ஏன் வந்து சண்டை இழுத்துட்டு இருக்கல? உங்க வேலையை பாருங்களேன், வந்து ஏன்னா படுங்களேன், சும்மா ஏன் சண்டை இழுத்துட்டே இருக்கேன். சோழியை பார்க்கணுமா? சோழியா இழுத்து மூடி படுத்து எடுக்க என்ன செய்யுதுன்னு கேட்டா சோழியை பார்க்கணும்னு சொல்லுது. ஏன் ஒன்றரை கேட்க கூடாது? ஒன்றை வேற யார் கேட்கணும்? நான் தான் கேட்பேன், என்ன செய்யுது யாரு செய்யுதுன்னு. சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்ல, எல்லாம் வாய முடிக்கிட்டு அதுக்கு சோழியை பண்ணி நீ எப்படி சொல்லலாம்? சோழியை பாருங்க சொன்னதே இப்ப பெரிய குத்தமாயிட்டோம். நானே முடியாம தைலத்தை தச்சு படுத்து கிடக்கேன். அது அவங்க கண்ணுக்கு தெரியல. இந்த சோழியை பாருங்க சொன்ன ஒருத்த வார்த்தை வச்சு அந்த சண்டைக்கு வரல. எப்படின்னா எங்க ஆத்தா விட்டு போறேன். உன்னா நீலி கண்ணீர் முதல்ல வடிச்சிரு, பக்கத்துல இருக்க ஆலையில என்னன்னு கேட்கட்டும். இந்த பிள்ளைய ஏன் இப்படி அழ வைக்கானு என்ன கேட்கட்டும். உனக்கு அதான சந்தோஷம், அடுத்த ஆள் கேட்கணும்னு தானே இப்படி அழுதுகிட்டு இருக்க. என்ன செய்யுதுன்னு கேட்டாக்க இப்படி அழுதுகிட்டு இருக்க. அதுக்கு ஆத்தா வீட்டுக்கு போறாங்க, ஆத்தா வீட்டுக்கு போய் எங்கேயும் போ. ஆத்தா வீட்டுக்கு போய் எங்கேயும் போன என்ன சொல்லுது? உனக்கு சோறு பழமா ஆக்கி போட வடிச்சு தட்டுற நான் உனக்கு தேவை. இப்ப நான் உனக்கு தேவையில்ல. என்ன எங்க ஆத்தா வீட்டுக்கு போய் எங்கேயும் போன நீ சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க ஆத்தா அப்பவே சொன்னா இந்த பையன் வேண்டாம், எங்க அப்பா வேண்டானா பிடிச்சி கட்டி சன்னைக்கு நீ ஆத்தா வீட்டுக்கு போய் எங்கேயும் போன நான் அடிச்சு தோத்துது அந்த மலையில. நீ ஒரு ஆம்பளையா? ஏட்டி என்ன ஆம்பளை கேட்டுட்டு இருக்க? பல்ல உடச்சு கழுத்துல பத்திக்கா என்ன செய்தான்னு கேட்டதுக்கு நீதான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறானே ஆளுக்கு முன்னாடி. சரி நீ போன அதுக்கு என்ன எப்படி பேசிட்டு இருக்க? மரியாதை கட்டுப்போம் பத்திக்கா, ஒழுங்கா பேசு. என்னது பல்ல உடச்சிருவா? கேட்க ஆள் இல்லைன்னா நீங்க பேசிட்டு இருக்கல. இதுவும் பேசுற இதுக்கு வேற பேசுற. ஒரு நிமிஷம் கூட நான் நிம்மதி இருக்க வேண்டாம். உடனே எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். கிளம்பு கிளம்பு, இப்ப உடனே கிளம்பு பத்திக்கா. கிளம்பல சட்டி பட்டத்துக்கு இப்ப தெருல பண்ற பத்திக்கா, ரெங்க பட்டத்துக்கு மலைகள் தூக்கி போட்டுரும். உடனே இப்ப கிளம்புக்கு ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. உடனே கிளம்புங்க. அப்ப எதுக்கு என்ன தெரியும் என் வீட்டுக்கு வந்த? நீ வரவே நான் வந்திருக்கேன். ஏன் அங்க வரச்சல? காப்பி குடிச்சு நல்லா குடிக்க தெரியல வாங்கி. வேண்டாம் சொல்ல வேண்டியதானே? உன் பெண்ணை கட்டம் தானே அப்பன் சொல்ல வேண்டியதானே? அன்னை பொண்ணு கிடக்கும் தெருவே வளைஞ்சிருக்க. நீ நான் கிடச்சு பிடிச்சி கட்டி சொல்லி என்ன நீங்க ஆளாப்படுத்துதீங்க? நீ ஒரு ஆம்பளையா? எந்திரிச்சு போற இப்ப உலகாலத்துக்கு தலையில போறட்டா. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? உடம்புக்கு சரியில்லையான்னு கேட்டேன். அதுக்கு என்னெல்லாம பேசுறேன்? ஆத்தாட்டு போறேன் ஆத்தாட்டு போறேன். ஏஞ்சி பேரு பத்திக்காங்க இருந்தே உனக்கு அவ்வளவு மரியாதை கெட்டுப்போம் பத்திக்கா. நம்ம இந்த பக்கம் தலை வச்சு படுத்தாத பத்திக்கா, அப்படியே பேரு. என்ன உள்ள ஒரே சத்தமா கேக்கு? சண்டை போடுறவங்க ரெண்டு பேரும். கோபாலு, ஏ கோபாலு, என்ன சொல்லதாயக்கா? என்ன இங்க நிக்கல? கொடைய பிடிச்சிட்டு என்னாச்சு? ரொம்ப குளிர்தா, காபி போட்டு குடிக்கணும்னு பார்த்தா வீட்ல காப்பி தூள் இல்ல. சரி அதான் ஒரு 8 டிபி காப்பி தூள் வாங்கிட்டு வந்து மேல வந்தேன். ஒரே வெயிலா அடிச்சிட்டு வந்து போறே, மழையா பெய்யுது. என்ன குளிர் குளிர்துன்னா நானும் வீட்ல காப்பி தூள் வாங்கி வைக்கணும். நீ என்ன ஒரு மாரியா துணி பட்டிருக்கியோ? எங்க போற? நான் நல்லா தான துணி பட்டிருக்கேன். ஒரு மாரியா சொல்றல என்ன? நான் சின்னதாயை பாத்துட்டு போறேன்னு வந்தேன். சின்னதாய் எப்படி தெரியும்? சின்னதாய் உங்க சொந்தக்காரா? அன்னைக்கு சந்தைக்கு போனோம்னா அதுலதான் சின்னதாய் தெரியும். அப்பதான் சின்னதாய் பழக்கம். சரி இந்த பக்கமா வந்தேன், அத சின்னதாய் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா அத ஒரு 8 பாத்துட்டு போமேன்னு வந்தேன். நான் அவளை பாத்துட்டு போனேன்னு வந்தேன். உள்ள ஒரே சத்தமா இருக்கு. சண்டை எதுவும் போடுறான்னு நினைக்க கூப்பிட்டு பார்த்தா சத்தமே இல்ல. சரி பாத்துட்டு போமேன்னு இல்ல நிக்க. சண்டையா போடுறா? அப்படியே சொல்லல. அவ புருஷன் ரொம்ப கோவக்காரனும். கோபாலு நல்ல பையன் தான், அமைதியான பையன் தான். இன்னைக்கு ஏன் இப்படி சண்டை போடுறான்னு தெரியல. நானும் கூப்பிட்டு பார்த்தா சத்தத்தே காணு. ஏ கோபாலு, ஏ கோபாலு, ஏதா சும்மா இருக்கா? புருஷன் முன்னாடி சண்டை, புருஷன் முன்னாடி எல்லாம் 1000 இருக்கும். நீ சண்டை போடாத, நாளை சேர்ந்துக்கலாம். இல்ல மூணாவது நம்ம போய் எனக்கு தலையிட. பேசாம கடைக்கு போங்க, காப்பி தருவாங்க. நான் என் வீட்டுக்கு போறேன். சண்டை போட்டு கிடக்கால, கூப்பிட சத்தமும் கொடுக்க மாட்டேக்கா. என்னன்னு தெரியல, இப்படியே எப்படி விட்டுட்டு போ? மனம் கேட்க மாட்டேக்கா. நான் ஒரு 8 உள்ளது என்னன்னு பாத்துட்டு போறேன். நீ வேணா வீட்டுக்கு போ.